ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இந்த பெயின் இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, பயாப்சி பண்ணிவிட்டு புனர்ஜென்ல தேர்ட் டைம் அம்மாக்காக வாங்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கும் இப்போ எவ்வளோ பரவாயில்ல. நான் இப்போ புனர்ஜெனில் தேர்ட் டைம் அம்மாக்காக வாங்க வந்திருக்கேன். பேஷண்ட் நேம் அம்பிகா. அவங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயினில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால பார்க்க வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணோன்னே இங்கே டேரெக்டாக இங்கே தான் புனர்ஜென் தான் வந்தோம். அப்போ வர சொல்ல பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்பயே சொன்னாங்க, நம்மக்கிட்ட வந்து மாத்திரை கொஞ்சம் சாப்பிட தான் கொஞ்சம் பெயின் குறையும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கும் இப்போ எவ்வளோ பரவாயில்ல. இப்போ தேர்ட் டைம் வாங்க வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு ஒரு 3 டைம் சாப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்ன நெக்ஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பெயின் பரவாயில்ல சார். நம்ம மற்ற இதை கம்பேர் பண்ண சொல்ல புனர்ஜென் வர சொல்ல ஹெல்த் வைஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுது. இல்லை இப்போ அவங்களுக்கு பெருசாக வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இந்த பெயின் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான். இப்போது சம்டைம்ஸ் வந்து போகுது தவிர பெயின் பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்கள் அந்த கேன்சருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் ரீசெண்டாக பண்ணதுக்கப்புறம் அந்த பயாப்சி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, பயாப்சி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெறும் பெயின் கில்லர் மட்டுமே கொடுத்தாங்க. அப்போது ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு எதுவுமே கொடுக்கல. அப்புறம் பெயின் அதிகமாக இருக்குன்னு போனதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது மாதிரி பயாப்சி பண்ணாங்க, ஜஸ்ட் பெயின் கில்லர் தான் கொடுத்துருக்காங்க, அது போட்டோடனே வலி குறையுது, ஆனால் திருப்பி வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒன்று போடுங்க, அது போட்டோன்னே சரியாக இருக்கும். ஆன்டிபயோட்டிக் போனதுக்கப்புறம் அந்த கண்டினியூஸாக இருந்த பெயின் இல்லை. இப்போ சம்டைம்ஸ் எப்போனா வந்தது, அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஃபுட்டு எதனா ஒன்று நம்ம மாற்றி சாப்பிட்டோன்னா வருது. அதனால் அதை அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன். டாக்டர்கிட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு ஒத்துக்கலாம், அந்த ஃபுட்டு சேரெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சார். அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, சம்டைம்ஸ் வலி மட்டும் கொஞ்சம் எப்போனா கண்டினியூஸாக இல்லை, திடீர்னு அந்த இடத்துல வலி வர மாதிரி இருக்குதுன்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது கண்டினியூஸாக இல்லை. அதை நம்ம எதனா உடம்புக்கு சேராதது சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வலி இருக்குது, அதனால் அது வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை.